வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் துரைமுருகனின் பதவி பறிக்கப்படுவதோடு மட்டுமல்ல, அவரது அனைத்து பொறுப்புகளும் தற்பொழுது பறிக்கப்படுகிறதா? அமலாக்கத்துறை அதிகாரிகள் நெருங்கிவிட்டார்கள். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் மணல் கொள்ளை மாஃபியாவின் தலைவனாகத்தான் தற்பொழுது வரை இருக்கிறார். அனைத்து ஆவணங்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சேகரிக்கப்பட்டு விட்டது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கூண்டோடு கைது செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. துரைமுருகன் அவர்களை கைது செய்தால் போதும், இத்தனை ஆண்டுகளாக பினாமியாக யார் இருந்தார்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைக்கூலியாக மணல் அள்ளக்கூடிய நபர்கள், கான்ட்ராக்டர்கள் அனைவரும் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தற்பொழுது தெரிய வருகிறது. ஒரே ஒரு பிரச்சனைகள் மட்டும்தான். இந்த கைது நடவடிக்கையின் பொழுது ஆதாரம் ஏதாவது மாறுதலாக இருந்தால் துரைமுருகன் அவர்கள் இதை வைத்து மத்திய அரசை சீண்டக்கூடும். ஆனால் தற்பொழுது ஒட்டுமொத்த ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், இன்று இரவோடு இரவாக துரைமுருகனை கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம். மணல் கொள்ளையின் மூலமாக பல ஆயிரம் கோடிகள் தற்பொழுது வரை ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் கொள்ளையடிச்சிருக்கிறார்கள். இதில் அனைவருக்கும் சரி பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் மாஃபியாவாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்குத்தான் முக்கிய அனைத்து விதமான நடவடிக்கைகள் பற்றியான தெளிவான எந்த இடத்தில் மண்ணை அள்ளினால் கேரளாவிலிருந்து நீரை திறப்பதற்கு தாமதமாக்கப்படும், அதை வைத்து அரசியல் செய்யலாம். இதனால் தமிழகத்தில் நஷ்டங்கள் அடைந்தாலும், விவசாயம் பாதிக்கப்பட்டாலும் கோபாலபுர குடும்பம் வளர்ச்சி அடையும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டுதான் முதல்வர் பதவியே வேண்டாம், தனக்கு பணம் கொடுத்தால் மட்டும் போதும் என்பதற்கேற்ப துரைமுருகன் அவர்களுக்கு பல துறைகள் இருந்தபோதும் நீர்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய மணல் தான் தற்பொழுது வரை துரைமுருகன் அவர்களது டார்கெட்டாக இருப்பதாக செய்திகள் ஒவ்வொன்றும் மக்கள் மனதில் பேரிடியாக அமைந்திருக்கிறது. இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகுதான் தமிழக மக்களுக்கு திமுகவினரை பற்றி வெட்ட வெளிச்சத்தில் தெரிய தொடங்கும். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒட்டுமொத்த கூட்டமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டவர்களும் இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு அனைவரும் திமுகவை எதிர்க்கக்கூடும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய அமைச்சர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால், ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்தால் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.